தார் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பண்ணை வீட்டோட 1 ஏக்கர் 30 சென்ட் தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டைரெக்டாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தென்னங்கன்றுக்கு 1.5 வயசு ஆகுதுங்க. இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. ரோட் ஃபேஸிங்லேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்ட் வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு சரிவு வடக்கு சரிவாக ஜல மூலையில் போர் வந்துடுங்க. வாஸ்துப்படி பக்காவாக 100% இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. பூமி அருமையான ஒரு செம்மண் பூமிங்க. நல்லா ஸ்கொயர் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. தோப்புக்கு இடையில் மாட்டுக்கான தீவன பயிர்கள் கூட இடையில போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம ஊடு பயிராக வேறு ஏதாவது பயிர் போட்டலாங்க. அதுக்கப்புறம் போட முடியாது. பக்கத்து சரௌண்டிங் எல்லாமே தோப்பு தான் போட்டிருக்காங்க. இந்த தோப்பை ஒட்டியே இருக்கிற இன்னொரு தோப்பில் ஒரு 3 வயசு தென்னை மரம் போட்டிருக்காங்க. அது இப்போ தான் காப்புக்கு வந்திருக்குங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசு இருக்கிற ஒரு தென்னந்தோப்புங்க. டோட்டலாக 3 சைடும் தென்னந்தோப்புங்க. ஒரு சைடு ரோடுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 100லேருந்து 105 தென்னை மரம் இருக்குங்க. ஒரு தோப்பு வாங்கி அதுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபார்ம் ஹவுஸோட சேல்ஸுக்கு வந்திருக்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 100% சூட் ஆகுங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 BHK வீடுங்க. ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுதுங்க கட்டி முடிச்சு. எல்லா வசதியுமே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வேளை வெளியூர்லேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் டைரெக்டாக நீங்கள் வந்து வீட்டில் குடியேறலாம். இந்த லேண்டில் இருக்க போர் வந்து 800 அடிங்க. போர்லேருந்து டைரெக்டாக ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தென்னை மரத்துக்கு தண்ணி பாயுதுங்க. அதுக்கான செட்டப் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க. நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட் தான் இருக்குது. அதனால் வாட்டர் சோர்ஸ் எக்ஸஸாகவே இருக்குங்க. நம்ம ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு தண்ணி வந்து மிச்சமாக தான் இருக்கும். வீட்டினோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா வருங்க. வீட்டினோட இன்டீரியர் ஃபோட்டோஸ் தேவைப்படுதுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதிலேருந்து அனுப்புகிறேங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. பெரியவெட்டி ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 95 லட்சம் சொல்கிறாங்க. அது சொல்லும் விலை தாங்க. அதுலேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து பேசிக்கலாங்க. நெகோசியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு அமைதியான இயற்கையான சூழ்நிலையில் பண்ணை வீட்டோட ஒரு தோப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 100% சூட் ஆகுங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு தென்னை மரம் காய்ப்புக்கு வந்திருக்கு. அது ஒரு சின்ன வருமானம் வந்துருங்க. அது போக லேண்டு வந்து கண்டிப்பாக அதனோட ரேட்டு அப்ரிஷியேஷன் ஆகிட்டுருக்கு, வளர்ச்சி ஆகிட்டு தான் இருக்குங்க. அதனால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இதே மாதிரி விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டிகள் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.